ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து என் பொண்ணோட ஸ்கூல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் இருந்தது. ஆ எனக்கு வந்து அப்பைலருந்தே என் மனசுக்குள்ள நம்மளோட தாத்தா, பாட்டி ஓட மெமரீஸ் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அதோட வடிகாலா தான் இன்னைக்கு நான் இத பேசிட்டு இருக்கேன். அ எனக்கு நான் என்னோட அம்மாவோட அம்மா, அப்பா அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஆத்தா, தாத்தா அப்படி கூப்பிடுவேன். அவங்க 2 பேரும் எனக்கு எங்க தாத்தாவோட மெமரீஸ் வந்து தாத்தா, ஆத்தா 2 பேரோட மெமரீஸுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, இவங்க வந்து நாங்க அவங்க இருந்தது தோட்டத்துக்குள்ள. அ அவங்க தோப்புக்குள்ள இருந்தாங்க. அந்த தோப்புல இருந்து நம்ம ஊருக்குள்ள போறதுக்கு அதுவும் ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்துக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோமீட்டர் அந்த மாரி இருக்கும். அந்த 1 1/2 கிலோமீட்டருமே எங்க தாத்தா சைக்கிள்ல மிதிச்சு அ போவாரு. போயி அவரு இங்கேருந்து தோப்புலருந்து விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போயி, அங்கே வந்து எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, எங்களுக்கு பரோட்டா அந்த மாரிலாம் வாங்கிட்டு வருவாரு. எங்களுக்கு பரோட்டாவ அதிகபட்சமா நாங்க கேட்காமலே வாங்கி குடுத்தது எங்க தாத்தா தான். அதே மாதிரி நம்மளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் வந்து அது உடம்புக்கு நல்லதில்ல, கெட்டது அப்படின்னு வாங்கி தரமாட்டாங்க. அத கூட நம்ம தாத்தா, பாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத வந்து நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. அந்த மாரி நெறைய மெமரீஸ் இருக்கு அவங்களோடது. அதெல்லாம் நெனைக்கும்போதே அப்படியே கண் கலங்குது. எங்க தாத்தா வந்து இப்ப கூட இல்ல. ஆனா ஆத்தா இருக்காங்க. அ ஆத்தா வந்து சித்தாள் வேலைக்குலாம் கூட போயிருக்காங்க. அப்படி போம்போதெல்லாம் கூட, அ எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி வச்சுட்டு போவாங்க. எனக்கு அதெல்லாம் நெனைக்கும்போதே ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமாவும் இருக்கு. அந்த மெமரீஸ ரீகலெக்ட் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண் கலங்குது. வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். பாய்.